வியூவர்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து யாரையோ காப்பாற்றுவதற்கான முயற்சியை தொடர்ச்சியாக அரசு அல்லது ஆளும் கட்சி எடுக்குது, அதனால நாங்கள் எங்கள் போராட்டங்களை தொடர்கிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறேன். யார் அந்த சார்? ஆமாம், நல்ல சினிமா டைட்டில் மாதிரி இருக்குது, அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி முக்கியமான கேள்வி இல்லை முக்கியமான கேள்வி, அதுக்குள்ள தான் நான் வரேன். நான் அவ்வளவு என்டர்டெயின்மெண்டா இருக்குதான் எனக்கு இது. எப்படி இருங்க முதல்ல இது அவர் அண்ணன் அவர் பேசி முடிச்ச உங்கள்கிட்ட வரேன் சார். அவர் பேசி துயரமான விஷயத்தை எப்படியே சார் பேசுறாங்க? சினிமா டைட்டில் மாதிரி கொண்டு வர்றாங்கன்னு நான் சொல்ல வரேன். என்ன சினிமா டைட்டில் மாதிரி பிரச்சனை? மிஸ்டர் கல்யாண சுந்தரம், என்ன பேசி முடிக்கவும்ல நீங்க அப்படியே நீங்க கண்டதையும் பேசி போயிட்டு பேசுங்க. நீங்க பேசுங்க, நான் உட்கார்ந்திருக்கேன், அமைதியா உட்கார்ந்திருக்கேன். இல்லங்க, என்ன என்டர்டெயின்மென்ட் நீங்க பேசுங்க. ஆமா, மக்கள் போராடி இருக்காங்க, தமிழ்நாட்டு காரி சுத்திட்டாங்க இந்தியா முழுவதும். உங்களுடைய பரப்புரை மேற்கொள்ள உரிமை உங்களுக்கு இருக்கு. அந்த பரப்புரையை கேள்வி ஒரு தனி ஒரு இல்ல சார், மனசாட்சிக்கு ஒரு மனுஷன் இப்படி பேசுவாரா? என்ன சொல்றேன்னா சார், அவர் கேள்வி எழுப்புறாரு. என்ன சொல்ல வரேன் முடியல கேளுங்க. நீங்க சினிமா டைட்டில் எப்படி தொடங்கலாம்? சுந்தரம், நான் என்ன பேசுறேன் இதெல்லாம் இந்த பிரச்சனை வேண்டாம். எப்படி சினிமா டைட்டில் தொடங்கலாம்? என்டர்டெயின்மென்ட் நடக்குதா? அவர் பதில் ஷோ நடத்திட்டு இருக்காரு கல்யாண சுந்தரம். அவர் நிறைய பண்ற, நீங்க உங்கள்ட்ட வரேன். நான் இல்ல முழுமையா நான் பேசுனதுக்கு அப்புறம் அவர் பேசுனது எனக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கு, ஜாலியா இருக்கு அவர் பேசுறது. நம்ம இஷ்யூக்குள்ள ஆமா, என்ன பேச முடியும்? நீ பேசுங்க. இப்படி கேவலமான ஒரு அரங்கத்துல வந்து நம்ம உண்மையில இது வந்து இப்படி பதிவுகள் வைக்கிற இந்த அரங்கத்தினுடைய மாண்பை கெடுக்கிறாங்க. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். என்டர்டெயின்மென்ட் இருக்குதுங்கற கல்யாண சுந்தரம், நீங்க கிட்டத்தட்ட 10 நிமிடம் உங்க கருத்தை ஆழமா பதிவு செய்திருக்கீங்க. கேவலமான அரங்கு இல்ல இல்ல உங்களுக்கு சொல்றேன். நீங்க 10 நிமிடம் உங்களுடைய முழுமையான ஒரே நிமிஷம் திரு கல்யாண சுந்தரம், உங்களுடைய முழுமையான கருத்துக்களை குறுக்கீடுகள் இல்லாமல் பதிவு செஞ்சிருக்கீங்க. அந்த அளவுக்கான நல்ல அரங்கம் தான், நம்ம பேசுவோம். நீங்க அவங்கள்ட்ட முரண்படுறது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஒரு இது வேண்டாமா? எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா தொடர்ச்சியா விவாதம் நடக்கணுமா வேண்டாமா? நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணி அவர் ஒரு கருத்து சொல்றாரு, அதுல முரண்பட எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. எஸ் திருவன்னியாஸ். இப்ப இந்த டைட்டிலோட நான் ஆரம்பிக்கிறேன். இதை வந்து அண்ணாமலை அவர்கள் இதை வந்து அவர் தான் வந்து இதை வந்து ஒரு ஊதி பெருசாக்கி தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு அவர் வந்து இதை வந்து முன்னெடுக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஆதாரத்தோட 2 செய்தியை நான் சொல்ல வர்றேன். குறிப்பாக வந்து பாஜக இந்தியா முழுக்க என்ன மாதிரியான ஒரு இந்த மாதிரி பெண்களை வைத்து அல்லது பெண் பாதிக்கப்பட்டதை வைத்து பெண்ணுடைய பின்னாடி நின்று அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி கல்கத்தாவில் இருக்கிற ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரியில் ஒரு மாணவி சடலமாக எடுக்கப்படுறாங்க. இது வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து ஆதாரமாக பார்க்கலாம். அப்போ எடுக்கப்படும் பொழுது இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அதில் மறுநாள் 10ஆம் தேதியை வந்து இந்த வழக்கில் பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் சந்தீப் ராய்ங்கிற ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற பாஜகவை சேர்ந்தவர்கள் ஒருவர் அல்ல, அங்கே இருக்கிற காவல்துறை சொன்னது ஒருவர் தான் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது சிபிஐக்கு மாற்றணும், இதில் பின்னாடி 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் வந்து போராட்டத்தை வெடிக்கிறாங்க. போராட்டம் நடக்குது. போராட்டத்துக்கு பிறகு 11 பேர் கொண்ட குழு வந்து அங்கே நியமிக்கிறாங்க. அந்த குழு வந்து முக்கியமாக வந்து அந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தவர்கள், எய்ம்ஸ் கல்லூரி பேராசிரியர் உள்ளிட்ட எல்லாருமே வந்து அதில் வந்து விசாரணை செய்கிறாங்க. அப்புறம் சிபிஐக்கு மாற்றப்படுது. சிபிஐக்கு மாற்றப்படுவதற்கு முன்பாகவே வந்து அங்கே இருக்கிற அந்த மருத்துவக் கல்லூரியுடைய டீன் வந்து சந்தீப் ராய்ங்கிற ஒருத்தர் வந்து அந்த சந்தீப் கோயல்ங்கிற ஒருத்தரும் போலீஸ் ஆஃபீஸர் அபிஜித் மண்டல் அப்படிங்கிற கைது செய்யப்படுறாங்க. சிபிஐ ஃபுல்லாக விசாரணை செய்யுது. விசாரணைக்கு பிறகு இந்த இருவர் இதுக்கு சம்மந்தம் இல்லை சிபிஐனுடைய தாக்கல் பண்ணுது. ஆனால் இவங்க மேலே வந்து பாஜக அரசு வந்து அமலாக்கத்துறை மூலமாக வந்து ரைட் பண்ணி அதை பண்ணுறாங்க. இந்த வழக்கு தொடர்பாக இன்றைக்கி வந்து முழுக்க சிபிஐ விசாரணையில் ஆரம்பத்திலேருந்து இதில் பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இந்த வழக்கில் வந்து ஒருவர் தான் அவர் சந்தீப் ராய் அப்படிங்கிறத சிபிஐ வந்து தாக்கல் பண்ணிடுச்சு. இது ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நான் 2வது தமிழ்நாட்டில் வந்து 2022 மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்கு. அந்த வழக்கில் இதே அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரியான அரசியல் செஞ்சார், கட்டாய மதமாற்றம் பண்ண முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அருட் சகோதரி சகாயமேரி உள்ளிட்ட எல்லாரையும் கைது செய்ய வச்சாங்க. இவர் தான் பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த பெண்ணை வந்து எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறாரு. ஆனால் அவர் தான் வந்து அந்த குழந்தையினுடைய வீடியோவை வந்து அவருடைய அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து இன்றைக்கும் அந்த அஃபிஷியல் பேஜில் இன்றைக்கும் இருக்குது, அவர் எடுக்கலை. இது குறித்து வந்து நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை செஞ்சது. சிபிஐயும் வந்து எல்லாத்தையும் விசாரணை செஞ்சு இந்த வழக்கில் வந்து கட்டாய மதமாற்றம் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு இடையில நீதிபதி என்ன சொல்றாரு, அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, கல்யாண அகதிகள் கே பாலச்சந்தர் படத்தெல்லாம் சுட்டி காட்டி இந்த மாதிரியான மதமாற்றம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் வந்து ஒரு ஸ்டோரி பண்ணாங்க. ஆனால் கடந்த 16ஆம் தேதி, இந்த டிசம்பர் 16ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்ற கிளை உடைய நீதியரசர் மரியாதைக்குரிய இளங்கோவன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பில் 10வது பத்தியில் 8வது பக்கத்தில் வந்து மிக தெளிவாக வந்து சொல்றாங்க, இது அற்பத்தனமான குற்றச்சாட்டு, கட்டாய மதமாற்றம் நடக்கவில்லை, வெளிப்படையாக சொல்லியிருக்கு. நான் கேட்குறேன்,
இது அண்ணாமலை அவர்கள் அல்லது பாஜக சொல்ல அண்ணாமலையை விட்டுருங்க. சரி. பாஜக இவ்வளவு ஒரு இழிவான, அதாவது வந்து ஒரு கட்டாய மனமாற்றம். பாஜகவுடைய போராட்டம் அவங்க இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு பேசும். அவங்க இதுக்கு பின்னாடி இல்ல, நான் அதான் இந்த யார் அந்த சாருக்கு நான் அதுக்கு தான் நான் வரேன். நான் இதுக்கு தான் நான் வரேன். நான் இந்த டைட்டில் இப்படி சொல்றாங்க சொன்ன உடனே ஒன்று கோவம் வருது இல்ல. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த 2 வழக்கும் தொடர்பாக நீதிமன்றத்தில் வந்து மைக்கேல்பட்டி லாவண்யாவுடைய இது வந்து கட்டாய மதமாற்றம் செய்யப்படவில்லை, அது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த வழக்கில் பின்னாடி வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னாங்க, இது வந்து கட்டாய மதமாற்றம் நடந்துச்சு, இது ஒரு பெரிய அரசியல். இது 2 உதாரணங்களும் நீங்க சொல்றீங்க, 2 முரணா இருந்துச்சு. அவங்க சொன்னது பின்னாடி இல்ல, நீங்க இது வந்து சாதாரணமா இல்ல, நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. இது ஒரு அற்பத்தனமான குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்கு. என்னுடைய இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப கல்கத்தாவில் நடந்த இதுலயே வந்து ஒருத்தர் இல்ல 2 பேர் இருந்தாங்க சொன்னாங்க, அதுலயும் இல்ல சார். நீங்க பாஜகவுடைய போராட்டத்தை நிராகரிக்கீங்க. சரி, அதிமுக ஆட்சி பொறுப்புல இருந்த நான் சொல்ல வரேன், நான் என்ன அவங்க சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க எதிர்க்கட்சியா. எல்லாமே அவசியம். இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா. இந்த மாதிரியான ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்னை போன்றவர்கள் முழுமையாக தெரியும். நான் என்னை போல காவல்துறையை விமர்சித்ததில்லை, காவல்துறை மீது நாங்கள் ஃபைட் பண்ணது மாதிரி யாரும் இருந்ததில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் சென்னை கமிஷனர் மரியாதைக்குரிய அருண் அவர்கள் மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரி தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது. அதனால தான் நான் நம்பிக்கையாக சொல்கிறோம். உண்மையாகவே திமுக காரன் தான் அப்படின்னா திமுக கைதே பண்ணியிருக்க மாட்டாங்களே, அப்படியே தப்பிக்க வச்சிருப்பாங்களே. இல்லை, எஃப்ஐஆர் தன்மையை பார்க்கும்போது அப்போ அதில் இப்போ எஃப்ஐஆரில் குறிப்பிட்ட சில வாசகங்கள் நம்ம திரும்ப சொல்ல முடியாது. அதையெல்லாம் பார்க்கும்போது அந்த பாதிப்புக்கு உள்ளான பெண் அவங்க மேலேயே திரும்ப குற்றத்தையோ அல்லது அவங்க ஏன் இந்த மாதிரி இடத்துக்கு இந்த நேரத்துக்கு போகிறாங்க, இதெல்லாம் கேள்வியில் எழுப்பக்கூடியது. அக்யூஸ்டை ஏதோ ஒரு விதத்தில் நியாயப்படுத்துறதா மாறல. நான் அதை தான் சொல்ல வரேன். நான் என்னன்னா, உண்மையாகவே திமுக தான் அப்படின்னா திமுக காரை காப்பாற்றுவதாக இருந்தால் கைது செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வந்தேன். அதனால வந்து இந்த நேர்மையான ஒரு கைது நேர்மையாக போயிருக்காங்க. யார் அந்த சார் அப்படின்னு இன்னொருத்தர் இருந்தாருன்னா கட்டாயம் கைது செய்யணும். அதில் நாங்கள் அதை தான் சொல்கிறேன். நான் இன்னொருத்தர் யார் அந்த சாருன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்ப அந்த யார் அந்த சார் அப்படி உண்மையா இருந்திருந்தா கைது செய்யணும், கைது செய்யணும். அது நியாயம், அதுல எந்த மாற்றம். அதனாலதான் சொன்னா அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து இன்னைக்கு நீங்க வந்து இல்லாம பேசுறது பட டைட்டில் மாதிரி இருக்கு. ஆனா இருக்கு அப்படின்னா காவல்துறை கட்டாயம் கைது செய்யணும். அதுல யாரையும் நீங்க தப்பிக்க வைக்க முடியாது. ஆனா விசாரணை முடிவு வருவதற்கு முன்னதாகவே எப்படி வந்து கமிஷனர் முன்முடிவுகளோட அதை சொல்ல முடியுங்கிற கேள்வி ஒரு விசாரணை அதிகாரி முதல் கட்டமா. இப்ப ஒரு உதாரணம் சுட்டி காட்டுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விசாரிக்கிறாங்க, ஒவ்வொரு கொலைப்படையாக விசாரிக்கிறாங்க. ஆருத்ரா அதில் இருக்குது, இதில் இருக்குது, எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் முதல் விசாரணையில் சொன்னால் அது இல்லைன்னு சொல்லிட்டார். அவர் இல்லை, அதில் நாங்கள் வந்து ஆருத்ரா அதில் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறோம், இதில் யார் யார் பின்புலம் இருக்குன்னு. ஆனால் அவர் முதல் கட்ட விசாரணையில் அவர் சொல்லிட்டாரு இதில் அதில் இல்லை, இது வந்து முழுக்க கூலிப்படைன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல இருந்து நாங்கள் ஒரு நம்பிக்கை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உண்மையாகவே இருக்காரு ஒருத்தன் இருக்கிறான், இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். இன்னொரு குற்றச்சாட்டு 2018 நிர்மலா தேவின்னு மதுரையில் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பேராசிரியர் இருந்தாங்க. அவங்க அன்னைக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அவர் வந்து அந்த அம்மா வந்து அன்னைக்கு இருந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு வந்து அவங்க வந்து பெண்களை வந்து சப்ளை செய்ய முயற்சி செஞ்சாங்கன்னு சொல்லி மீடியா ஃபுல்லாக செய்யப்பட்டதாக சொன்னாங்க. அந்த வழக்கு எப்படி போணுச்சு, 10 ஆண்டுகள் அவர்களுக்கு அந்த அம்மாவுக்கு எப்படி சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு இது அதாவது பெண்களை இன்னொரு பெண் வந்து எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற அரசியல் அன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் எப்படி நடந்துகிட்டார் 2018 எல்லாருக்குமே தெரியும். அதிமுக ரோல் என்னன்னு தெரியும் அன்னைக்கு. ஆனால் பெண்களுடைய மாண்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாலியல் துன்புறுத்தல் இருக்கு, போராட்டங்கள் அதை முன் வச்சு தானே சார்? இல்லைங்க, அதாவது போராட்டம் முன்னெடுக்கிறது வேற, அது முன்னெடுக்கணும், இன்னும் தீவிரப்படுத்தணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் அதுக்கு அந்த போராட்டத்துக்குள்ள வரல நான். ஆனால் இவர்களுடைய நோக்கம் என்ன, ஆளுநருடைய நோக்கம் என்ன? ஆளுநர் இன்னைக்கு வந்து அவர் தானே இன்னைக்கு பொறுப்பாக இருக்கணும், அவர் தானே வந்து வேந்தர். இன்னைக்கு வந்து அவர் வந்து இவ்வளவு மோசமா ஒரு இழிவான ஒரு அரசியல் செய்யறாரு. எப்படி அரசியல்? நீங்க வந்து யூனிவர்சிட்டியில வந்து நீங்க வந்து ஏன் துணை வேந்தர்? ஆளுநர் எதுக்கு இதுல பொறுப்பா? ஆளுநர் தான் ரோல் பண்றாரு. வேந்தர் அவரு வேந்தருங்க. துணை வேந்தர் இல்லாததுக்கு முக்கியமான காரணமே செலக்ட் கமிட்டி போட்டதால் தானே. நான் என்ன கேட்கிறேன், ஏன் நீங்க துணைவேந்தர் பொறுப்பு நீ போடல? சரி,
ஓகே. ஏன் நீங்க வந்து இது மட்டும் இல்ல பாரதியார் யூனிவர்சிட்டியில போடல, மொத்தம் இருக்கிற 6 யூனிவர்சிட்டியில போடல. ஓகே. ஏன் நீங்க போடல? சரி. எதற்காக நீங்க வந்து இந்த இடத்துல வந்து நீங்க இந்த கேள்விகளை நம்ம தொடர்ச்சி அடுத்த சுற்றுல அங்க இல்ல அங்க ஒரு நிர்வாகம் இருக்கணும். சரி. அதுல ஒரு வேந்தர், துணை வேந்தர் இருக்கணும். ஓகே. அவங்க அதுக்கு பொறுப்பே இருக்கணும். அப்ப நீங்க இன்னைக்கு வந்து அவர் இருந்திருந்தா இன்னைக்கு நேரடி அந்த குற்றச்சாட்டு அவங்களுக்கு மேல போயிருக்கும்ல. அது முழுக்க வந்து அவங்க கண்ட்ரோல்ல தானே இருக்குது. அப்ப யார் இதை செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியணும்ல. அப்ப எங்களுடைய பார்வை என்னன்னா இதுல ஆளுநரும் வந்து மிக முக்கியமான ரோல் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. நம்ம பேச